பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவரோட கொலை வழக்கு. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறாரு. அது ரொம்ப பரபரப்பான செய்தியா தமிழகம் முழுவதும் இல்லை, உலகம் முழுவதே இந்த விஷயம் எல்லா இடங்களையும் ரொம்ப பரவலா போயிட்டு இருக்கு. இதுல போலீசார் மேல நிறைய நல்ல விஷயங்களும் சொல்றாங்க, நிறைய கெட்ட விஷயங்களும் சொல்றாங்க. காவல் நிலையத்துல இருந்து 150 மீட்டர்ல தான் நடந்திருக்கு. தகவல் உடனே காவல்துறைக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த இடத்த சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க போட்டுட்டு போன கத்தி, அங்க விட்டுட்டு போன வெடிகுண்டெல்லாம் இமீடியட்டா எடுத்துட்டாங்க. அப்ப கத்தியை பயன்படுத்துறது யாரு, வெடிகுண்டு பயன்படுத்துறது யாரு அப்படிங்கிற விசாரணையெல்லாம் அங்கேயே தொடங்கிருச்சு. சார், அவரை அந்த ஸ்பாட்ல இறந்துட்டாரா சார்? நல்ல அருமையான கேள்வி கேட்டீங்க. நாங்க என்ன கருதுவோம் அப்படின்னா, டாக்டர் தான் அந்த டெத்தை டிக்ளேர் பண்ணோம். நாங்க கடைசி வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறதா தான் கருதுவோம். பெட்டு பலமாக இருந்த போதிலும் நாங்க ஸ்பாட்டுக்கு போனோன்னு இமீடியட்டா அந்த பாடியை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருவோம். சார், இன்னொரு கேள்வி, ஒரு சந்தேகம் இருக்கு. அவரை வெட்டி தானே சார் கொண்டிருக்காங்க, கண்ட துண்டமா வெட்டி இருக்காங்க சார். எதுக்கு சார் அந்த இடத்துல வெடிகுண்டு துப்பாக்கி எல்லாம் கொண்டுட்டு வரணும்? இப்போ 6 பேர் வந்திருக்காங்க பாத்தீங்களா, 6 பேருமே வெட்டுறதில்ல. ஒரு 4 பேர் வெட்டணும். ஒருவேளை அதுல தப்பிச்சு போற மாதிரி இருக்குது, அது கவுண்டர் நடக்குது அப்படின்னா அவரை நோக்கி வெடிகுண்டு போட்டாவது அவரை கொண்டு வரணும். அதாவது அல்டிமேட்டா அவரை முடிச்சுட்டு தான் வரணும் அப்படின்னு திட்டம் தீட்டப்பட்டு வந்ததுனால வெடிகுண்டையும் அடிஷனலா கொண்டு வராங்க. இருக்கிற ஆட்டோ டிரைவர் ஒருவர் இவங்களுக்கு இன்ஃபார்மெண்டா செயல்பட்டாரு. திருப்பதி என்கின்ற ஆட்டோ டிரைவர். ஆமா சார், எல்லாருமே அதை தான் சொல்றாங்க, ஆட்டோ டிரைவர் அப்படின்னு. அவர் வந்து கூட என்னண்ணே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேச்சு கொடுத்துட்டு கூட, இல்லைன்னா முந்தா நாள் வந்தேனே, இந்த பக்கம் சாப்பிட வந்தேனே போனேன், இல்லை செலவுக்கு ஒரு 10 ரூபா கொடுங்கண்ணே அப்படி கூட அவர்கிட்ட அவர் சாப்பாட்டுக்கு இல்லைன்னா பணம் கொடுக்கக்கூடிய இறக்க குணம் படைத்தவர். ஏன்னா இங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரதில்ல, எப்பா சொந்த வீடு கட்டுறேன், அங்கெல்லாம் நம்ம அதான் எல்லாத்தையும் போக சொல்லிட்டேன் அப்படின்னு. நான் வீட்டுக்கு வரும்போது எப்பவுமே நம்ம ஆட்களை அனுப்பிட்டு தான் வர்றேன் அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்க கூடும். அதை அப்போ அவர் வாயிலிருந்து கூட அதை வரவழைச்சிட்டு அதை ஒரு இன்ஃபர்மேஷனா கிரியேட் பண்ணி அதுக்கேற்றபடி பிளான் நடந்திருக்கு. எல்லாருக்குமே என்னன்னா, குற்றவாளிகள் போய் சரண்டர் ஆயிட்டாங்க. அந்த இடத்துல போலீஸ் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க? இல்ல, குற்றவாளிகள் போய் சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு பொதுமக்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா, இந்தியா முழுவதும் விசாரணைக்கு போன வடசென்னை ரவுடிகள் கண்ணுக்குள்ளெல்லாம் கையை விட்டு ஆட்டின நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்கள் கையில தங்கப்பதக்கம் வாங்கின முன்னாள் அசிஸ்டன்ட் கமிஷனர் ராஜேந்திர ராஜா அவங்களை தான் பார்த்து நிறைய விஷயங்கள் கேட்க போறோம். இவர் கண்டுபிடிச்ச நிறைய கேஸ் ஃபைல வச்சு நமக்கு நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் நாச்சியார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், எப்படி இருக்கீங்க சார்? மகிழ்ச்சி சார், இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் சார் கேட்க போறோம். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவரோட கொலை வழக்கு. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறாரு. அது ரொம்ப பரபரப்பான செய்தியா தமிழகம் முழுவதும் இல்லை, உலகம் முழுவதே இந்த விஷயம் எல்லா இடங்களையும் ரொம்ப பரவலா போயிட்டு இருக்கு. இதுல போலீசார் மேல நிறைய நல்ல விஷயங்களும் சொல்றாங்க, நிறைய கெட்ட விஷயங்களும் சொல்றாங்க. இந்த கொலை நடந்தவன போலீசார் இப்ப இந்த கொலைன்னு இல்லை சார், நிறைய இடத்துல நிறைய கொலைகள் நடக்குது. ஒரு நாளைக்கு நிறைய இடத்துல வெட்டி கொள்றாங்க, நிறைய விஷயங்கள் நடக்குது. ஒரு இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கு, அந்த இடத்துல போலீஸ் போய் ஃபர்ஸ்ட் என்ன வேலை பண்ணுவாங்க? இந்த கொலை வழக்கு பாத்தீங்கன்னா காவல் நிலையத்திலிருந்து 150 மீட்டர்ல தான் நடந்திருக்கு. தகவல் உடனே காவல்துறைக்கு தெரிஞ்சிருச்சு. இமிடியேட்டாக போலீஸ் அந்த இடத்த சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சர்ச் பண்ணி அங்கே போட்டுட்டு போன கத்தி, அங்கே விட்டுட்டு போன வெடிகுண்டெல்லாம் இமிடியேட்டாக எடுத்துட்டாங்க. அப்போ கத்தியை பயன்படுத்துறது யார், வெடிகுண்டு பயன்படுத்துறது யார் அப்படிங்கிற விசாரணையெல்லாம் அங்கேயே தொடங்கிருச்சு. உடனே அவரை காப்பாற்றுறதுக்கு கடுமையான முயற்சி எடுத்துருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் டெத்து டிக்ளேர் ஆயிடுச்சு. சார், அவரை அந்த ஸ்பாட்ல இறந்துட்டாரா சார்? இல்லை, நாங்கள் என்ன கருதுவோம் அப்படின்னா, டாக்டர் தான் அந்த டெத்தை டிக்ளேர் பண்ணோம். நாங்கள் கடைசி வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறதா தான் கருதுவோம். நல்ல அருமையான கேள்வி கேட்டீங்க. பெட்டு பலமாக இருந்த போதிலும் நாங்கள் ஸ்பாட்டுக்கு போனோன்னே இமீடியட்டாக அந்த பாடியை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுருவோம். நேரம் கோல்டன் அவர் சொல்லுவாங்க. அதில் சில பேர் பிழைத்தும் இருக்கிறார்கள். காவல்துறையில் வெட்டுப்பட்டு கிடக்கிறவர்களை கொண்டு போய் நாங்கள் சேர்த்து ஸ்டான்லிலையும் ஜிஹெச்லையும் சேர்த்ததில் பல பேர் உயிர் பெற்றிருக்கிறார்கள். அதில் பார்த்திங்கன்னா இந்த ஜெயபால் அப்படிங்கிற இந்த வழக்கில் தொடர்புடையதாக சொல்லப்படுகிற ஜெயபால், ஒற்றைக்கண் ஜெயபால், அவர் கண்ணை சிதைச்சிடுறாங்க. ஒரு கண்ணை அவர் ஒரு ரோட்டில் ஓரமாக போட்டு போயிடுறாங்க, வெட்டி முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு. காவல்துறை தூக்கிட்டு போய் அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தனால தான் இன்னைக்கு ஒற்றைக்கண் ஜெயபால் அப்படின்னு ஒரு ஆளுங்க இருக்காரு. சார், இன்னொரு கேள்வி, ஒரு சந்தேகம் இருக்கு. அவரை வெட்டி தானே சார் கொண்டிருக்காங்க, கண்ட துண்டமா வெட்டி இருக்காங்க சார்.
எதுக்கு சார் அந்த இடத்துல வெடிகுண்டு துப்பாக்கி எல்லாம் கொண்டுட்டு வரணும்? அதாவது ஒருவேளை இப்போ 6 பேர் வந்திருக்காங்க பார்த்தீங்களா, 6 பேருமே வெட்டுறதில்ல. ஒரு 4 பேர் வெட்டணும். ஒருவேளை அதில் தப்பிச்சு போகிற மாதிரி இருக்குது, அது கவுண்டர் நடக்குது அப்படின்னா அவரை நோக்கி வெடிகுண்டு போட்டாவது அவரை கொண்டு வரணும். அதாவது அல்டிமேட்டாக அவரை முடிச்சுட்டு தான் வரணும் அப்படின்னு திட்டம் தீட்டப்பட்டு வந்ததுனால வெடிகுண்டையும் அடிஷனலாக கொண்டு வராங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த வரைக்கும் பெயர் கேட்டபடி அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான மனிதரும் கூட. கண்டிப்பா சார். அவர் பாக்ஸர்னு கேள்விப்பட்டோம். வட சென்னையில பாக்ஸர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அதுல இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர்னு சொல்லி வந்து கேள்விப்பட்டோம் நாங்க. ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த வரைக்கும் பெயர் கேட்டபடி அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான மனிதரும் கூட, பெரிய பாக்ஸரு. அவரை எதிர்கொள்ள முடியல அப்படின்னா ஒருவேளை அவர் திருப்பிட்டாரு அல்லது ஒரு கத்தியை பிடிக்கிட்டா நடக்கிறதே வேற. அப்போ வேற வழி இல்லாமல் நம்ம என்ன செய்யணும்னா வெடிகுண்டை போட்டாவது அவரை செயலிழக்க செஞ்சு அவரை வெட்டி கொண்டு வரணும் அப்படின்னு திட்டம் போட்டுட்டு வந்ததுனால அவங்க திட்டத்தை கரெக்டாக நிறைவேற்றிட்டாங்க. சார், இந்த திட்டம் எத்தனை நாள் சார் போட்டிருப்பாங்க? இவ்வளோ அவர் கையில அவர் எப்பயுமே துப்பாக்கி வச்சிருப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. அது கரெக்டா வீட்டுக்கிட்ட நார்மலா வீட்டுல இருக்கிறவங்க துப்பாக்கி எல்லாம் கையில வச்சிருக்க மாட்டோம். அந்த டைம்ல அவர் கையில துப்பாக்கி இல்ல அப்படிங்கிற விஷயத்த அங்க இருக்கிற யாரோ ஒரு ஆள் தான் தகவல் கொடுத்திருக்க முடியும். அப்படிப்பட்ட பிளான் எவ்வளவு நாள் போட்டிருப்பாங்க சார்? இந்த விஷயம் எவ்வளவு நாள் நடந்திருக்கும் இந்த திட்டம்? இல்ல, இது ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்தவரை அங்க அருகில் இருக்கிற ஒரு ஆட்டோக்காரரை ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பே தொடர்பு கொண்டு அவங்க லோக்கல் இன்ஃபார்மெண்ட்டாக கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த ஆட்டோக்காரர் மட்டும்தான் இன்ஃபார்மெண்ட்டாக இருந்தாரா, இல்லை இவர் வீட்டுக்கு பருகில் இருக்கிற வேறு சில ஏஜென்சியும் இன்ஃபார்மெண்ட்ஸாக இருந்தாங்களா? ஏன்னா ஒரே ஒரு இன்ஃபார்மெண்ட்டால் இவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததா இல்லையாங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியது காவல்துறையோட கடமையாக இருக்குது. இப்போ 10 டீம் போட்டிருக்காங்க, இதையெல்லாம் அவங்க கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். ஆனால் மாலை சுமார் 5 மணி 5:30 வாக்கில் அவர் தான் கட்டி கொண்டிருக்கிற வீட்டில் இறங்கி உள்ளே பார்க்க வருவார். அப்படி வருகிற பொழுது அவர் துப்பாக்கியெல்லாம் எடுத்துகிட்டு வரதில்லை. ஏன்னா அவர் ஒரு கோயில் மாதிரி நினச்சிட்டு அந்த வீட்டை கட்டி குடியிருக்கிறதுக்காக ஒரு கோயில். அப்போது துப்பாக்கியும் ஆயுதங்களையும் வச்சுட்டு அல்லது கூட சகாக்கள்லாம் வச்சுட்டு இந்த ரூம் சரியாக கட்டியாச்சா, இந்த ரூமில் பாத்ரூம் வச்சாச்சா, கதவு நிலவு எப்படி வைக்கணும், அப்போலாம் ஒரு ப்ளசண்டாக இருந்து அந்த அந்த மேஸ்திரிகள்கிட்டலாம் பேசணும்னு வர்றாரு அப்படிங்கிற தகவல் முழுவதுமாக எதிரணிக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த மாதிரியான சொல்லப்படுறதுன்னா யாரோ பரிச்சயப்பட்டவங்க, யாரோ நல்லா தெரிஞ்சவங்கள தானே சார் இருக்கணும், கூடவே இருக்கிறவங்க. அதை எப்படி சார் கண்டுபிடிக்காம போனாங்க? இல்லை, அது கூடவே இருக்கிறவங்க இல்லைம்மா, அந்த அந்த பகுதியை சார்ந்தவர்கள் இந்த தகவலை கொடுக்கும். சரி, நெருக்கமா இருக்கவங்க கிட்ட இருக்க, இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்க கிட்ட பக்கத்துல இருந்தா தானே சார் தெரியும். இவர் இது வச்சிருக்காரு, இவர் இது வச்சிருக்கல, இன்னைக்கு இங்க நிக்கிறாரு, இந்த வேலை பார்ப்பாரு. தூரத்துல இருக்கிறவனுக்கு அவர் என்ன பண்றாரு ஆக்ஷன்ஸ் மட்டும் தான் தெரியும். வச்சிருக்கிறது வைக்காம போறதெல்லாம் கூட இருக்கவங்களுக்கு தானே சார் தெரியும். இல்லைம்மா, கூட இருக்கிறவங்கள அந்த வீடு கட்டுற இடத்துக்கு அவர் உள்ளே கூட்டிகிட்டு போகிற பழக்கத்தில் இல்லை. அவங்களுடைய எஸ்கார்டெல்லாம் அந்த வீடை பார்க்க போகும்போது அவங்கள அனுப்பிட்டு இவர் மட்டும் போய் பேசுகிற பழக்கத்தோடு இருக்கிறாரு அப்படிங்கிறது யார் வேணாலும் தகவல் சொல்லியிருக்கலாம். அந்த தகவலாளி, அந்த ரகசிய தகவலாளி யார் அப்படிங்கிறத கண்டிப்பாக காவல்துறை கண்டுபிடிச்சிரும். இல்லைங்க, கண்டுபிடிச்சிரும். இப்போதைக்கு ஆட்டோக்காரை பற்றி தான் சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற ஆட்டோ டிரைவர் ஒருவர் இவங்களுக்கு இன்ஃபார்மெண்ட்டாக செயல்பட்டார், திருப்பதி என்கின்ற ஆட்டோ டிரைவர். ஆமாம் சார், எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க, ஆட்டோ டிரைவர் அப்படின்னு தான். அவர் தான் அவர் கூட என்னண்ணே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேச்சு கொடுத்துட்டு கூட, இல்லைண்ணா முந்தா நாள் வந்தேனே, இந்த பக்கம் சாப்பிட வந்தேனே போனேன், இல்லை செலவுக்கு ஒரு 10 ரூபா கொடுங்கண்ணே அப்படி கூட அவர்கிட்ட அவர் சாப்பாட்டுக்கு இல்லைன்னா பணம் கொடுக்கக்கூடிய இறக்கு குணம் படைத்தவர். அது மாதிரி கூட கேட்டுட்டு அவர்கிட்ட பேசிட்டு, ஏன்னா இங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரதில்ல, எப்பா சொந்த வீடு கட்டுறேன், அங்கெல்லாம் நம்ம அதான் எல்லாத்தையும் போக சொல்லிட்டேன் அப்படின்னு நான் வீட்டுக்கு வரும்போது எப்போவுமே நான் மாட்டில் அனுப்பிட்டு தான் வர்றேன் அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்கக்கூடும். அதை அப்போ அவர் வாயிலேருந்து கூட அதை வரவழைச்சிட்டு அதை ஒரு இன்ஃபர்மேஷனாக க்ரியேட் பண்ணி அதுக்கேற்றபடி பிளான் நடந்திருக்கு. சார், இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இப்போ கொலை பண்ற நிறைய இடத்துல கொலைகள் பார்த்துருக்கோம். கொலை பண்ணிட்டு அவங்க அந்த இடத்துல ஓடிடுவாங்க. அவன் செத்துட்டானா சாகலையா என்னாச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. இவர் சாகுற வரைக்கும் நின்று கொண்டிருக்காங்களே சார், அவ்வளோ வெட்டு, அவ்வளோ காயம், அந்த இடத்துல உயிர் போற வரைக்கும் நின்று கொண்டிருக்காங்களே சார். இவங்க யாரு சார் ஃபர்ஸ்ட்? அதாவதுமா, தமிழகத்தில் மட்டுமில்லை, இந்தியாவில் முழுவதுமே, உலக நாடுகள் முழுவதுமே தன்னுடைய சொந்தக்காரங்களையோ பங்காளியோ அல்லது நிலத்தகராறுலையோ ஒருத்தன் வெட்டிட்டா 1 மாதத்துக்கு போய் தலைமறைவாக இருந்துருவான். அவன் யார் வெட்டினா
வயலுக்கு போகும்போது ஒருத்தனை வெட்டிட்டானா அந்த பக்கத்து வயலுக்கார காணாமல் போயிருப்பான் அப்படிங்கிறது ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் தெரியும். அவன் எந்த ஊரில் போய் ஒளிஞ்சிருக்காங்கிறத நம்ம தேடி தான் பல குற்றவாளிகளை இப்போ மணவாள் நகரில் இருக்கும்போது தன்னுடைய மனைவி கோவிச்சுக்கிறாங்க. ஏன்னு நான் செத்தே போயிடுறேன் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ நீ வந்து சொன்ன பேசிக்காங்க நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு ஒரு நாள் மண்ணெண்ணெயை ஊற்றிட்டு இந்த பொருத்தி வை நான் செத்து போயிடுறேங்க. விளையாட்டுத்தனமாக வந்து உரசல் ஏற்பட்டு தீப்பிடிச்சி அந்த மனைவி கருகி செத்து போயிட்டாங்க. அந்த நிலைமையை பார்த்த கணவன் ஓடினான் ஓடிக்கொண்டே இருந்தாங்க. எங்கே போனான்னு தெரில. அப்புறம் ரெவ்யூ வந்தவர் அப்போ எஸ்பி டிஐஜிலாம் வந்து இந்த கணவனே வந்து தன்னுடைய மனைவியை எரிச்சு கொண்டுட்டு போயிட்டான், இவனை எப்படியா கண்டுபிடிக்காமல் இருக்கிறீங்க. அப்புறம் தேடி துரி விசாரித்த போது மும்பையில் ஒரு லக்ஷ்மி நகருங்கிற இடத்துல போய் அவன் ஒரு துணி நெய்கிற கடையில் போய் சேர்ந்துக்கிட்டு ஏதோ வெளியூர்கார மாதிரி அங்கேயே செட்டில் ஆகிட்டான். கொலைக்கேஸில் நம்ம மாட்டினா எவ்வளோ பெரிய நம்மளை வாயில் போனாலும் அப்புறம் உள்ளே போட்டுருவாங்க. கொலைக்கேஸில் மாட்டினா என்ன ஆகுறது? சரி, அப்படி ப்ரொஃபஷனல் கொலைக்காரருக்கும் சாதாரணமாக வந்து சடன் ப்ரொவைஸில் கொலை பண்ணுறதுக்கு அல்லது பக்கத்து வீட்டுக்காரோ அல்லது முன்பகை அந்த கொலைகள்லாம் வேறு. இது வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணுற கொலை. ப்ரொஃபஷனல் கொலைனா அவர் எந்திரிச்சிட்டாருன்னா நம்ம யாருமே வந்து இருக்க முடியாது. அவரை வந்து உயிர் போச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு வெட்டணும். அப்படின்னா வேறு ஒரு டீம் வந்து பக்காவாக பிளான் போட்டு கொடுத்து அதுக்கான பணத்தை ஏற்பாடு பண்ணி அதுக்கான வாகனத்தை ஏற்பாடு பண்ணி நீங்கள் காரியத்தை முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்துடுங்க, அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களை கொண்டு போய் நான் சேஃபாக ஆஜர்படுத்துகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு அந்த டீம் பிளான் நடந்திருக்கு. டீம் பிளான் தான். இதைத்தான் வந்து பிளான்டு மர்டர் அல்லது கூலிக்கு கொலை செய்கிறது. கூலிக்குன்னா 10+6 இது புது பேட்டர்னாக இருக்குது. இது வந்து வட இந்தியாவில் மும்பை போன்ற நகரங்களில் வட இந்தியாவில் நடந்துட்டு இருந்தது. எப்படியோ வந்து இந்த சிறைச்சாலைகளில் நீண்ட நாட்கள் தங்குற பொழுது எங்கள் ஊரெலாம் நாங்கள் மர்டர் பண்ணால் ஆள் எந்திரிக்கவே மாட்டான், இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஜெயிலுக்குள்ளே ஒருவர் நீண்ட நேரம் பேசிக்கிற போது சார் அப்படி பேசுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா சார்? இப்போ ஜெயிலுக்குள்ள சிறைச்சாலைகளில் கைதிகள்லாம் பேசிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா? சிறைச்சாலைகளில் வந்து 3 பேர் 4 பேர் அப்புறம் சாப்பாட்டுக்கு எல்லாத்தையும் திறந்து விடும் போது எல்லாம் ஒன்றா அசம்பிள் ஆகிட்டு மறுபடியும் சாயந்தரமாக தான் அவங்க திருப்பி அடைக்கிறது. அந்த மாதிரி நேரங்களில் அவங்க ஒருவருக்கு பேசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கன்விக்டட் பிரிசன் இருக்காங்க பார்த்தீங்களா, பிரச்சனை இருக்காங்களா, அவங்களும் தோட்ட வேலைக்கெல்லாம் ஒன்றா அனுப்புகிறாங்கல்ல. அப்போ அவன் போய் உட்காந்து தோட்ட வேலை பண்ணும்போதோ அல்லது உள்ளே இருக்கிற சிறைச்சாலைக்கு வேற அப்போல்லாம் பொழுதுக்கு அவங்களோட தானே பேச முடியும். டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஐ டெல் யூ வாட் யூ ஆர் அப்படிங்கிற பழமொழிக்கு இதுதான். அவன் நண்பன் வந்து எதை பற்றி சிந்திக்க இதான் அப்துல் கலாம் சொல்கிறார், நீ எதை நினைக்கிறாயோ அதுவே நீ ஆகிறாய். அவனுங்களை அதை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறதுக்கு நம்ம அனுமதிச்சிட்டோம். அல்லது சிஸ்டம் வந்து ஏதோ ஒரு இடத்துல இவனுங்க திருப்பி அதை பற்றியே பேசாமல் இருக்கிற மாதிரி பண்ணலை. நம்ம சிறைச்சாலைகளில் அவங்க திருப்பி இதை விட ஃபர்தராக கிரைமை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற லெவலுக்கு தான் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. சின்ன குற்றவாளிகள் எல்லாமே பெரிய குற்றவாளிகளை தான் மாறிட்டு இருக்காங்க. சிறைசாலைக்கு வந்து அவங்க வந்து நல்லவங்களாகிறதுக்கு திருந்ததுக்கு எத்தனையோ முயற்சிகள் எடுத்த போதிலும் அந்த முயற்சி பத்தல. இது இன்னும் வேணுங்கிறீங்க சார்? இன்னும் வேணும். அதான் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும். இது வரைக்கும் இருக்கிற சின்ன கொலைக்காரனா போறவங்க உள்ள போயிட்டு பெரிய கொலைக்காரங்களா ஆயிட்டு வராங்க. சின்ன ரவுடியா போறவங்க வெளியே வரும்போது பெரிய ரவுடியா வராங்க. அந்த ரவுடி வந்து கொஞ்சம் வயது முதிர்ச்சி அடையாமல் இருக்கிற போது அவர் அண்ணங்கிட்ட போய் கேங்ஸ்டரா சேர்ந்துடுறான். இப்போ நீங்க என்ன சொல்றீங்களா, இந்த படத்துல எல்லாம் பாக்குற மாதிரி ஒன்னும் இல்லாத ஆள உள்ள போயிட்டு பெரிய ஆள் ஆயிட்டு வந்துருவான், நேம் ஆயிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிட்டு வந்துடுறாங்க. இல்லை, அந்த மாதிரி தான் ஆகுறாங்க அப்படிங்கிறது. இப்போ இவங்கெல்லாம் கன்ஃபெஷன் நம்ம விசாரிக்கும் போது இவன் வந்து ஆற்காடு, நீ வந்து வியாசர்பாடி, உனக்கு இல்ல வேலூர் ஜெயில பழக்கம்னே. சார் நீங்க வடச்சென்னையில நிறைய விஷயங்கள் பார்த்திருப்பீங்களா சார்? இந்த மாதிரி இப்ப நடந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை மாதிரி நீங்க இருக்கும்போது நடந்திருக்கா சார்? நான் இருக்கும்போது இது போன்ற கொலைகள்லாம் நிறைய நடந்திருக்கு. நாங்கள் அதை விசாரிச்சிருக்கோம். எம்கேபி நகர்ல நடந்திருக்கு. எம்கேபி நகர்ல குள்ளராஜா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அம்பேத்கர் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்து தெருவில் சைக்கிள் கடையை வச்சுட்டு குள்ளராஜா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இளம்பறவை நற்பணி மன்றம் அப்படின்னு ஒரு 15-20 இளைஞர்கள், அதை கேட்டிங்கன்னா 19லேருந்து 23 வயதுக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் 16 பேர். அவங்க என்ன செய்கிறானுங்கன்னா, இவர் வந்து நம்ம இருக்கிறது தடையாக இருக்கார்,
ஒழுக்கமாக இருங்கன்னு சொல்கிறாரு. எனக்கு ஒழுக்கமாக இருங்கன்னு சொல்கிறாரு. சத்தம் போட நம்ம அசம்பிள் ஆகி ஒன்றா உட்காந்து சிகரெட் அடித்தா திட்டுறாரு. நம்ம வந்து சாயந்தரத்தில் இந்த உட்காந்து தண்ணி அடித்தா திட்டுறாரு. பக்கத்து ஒரு இவரை வந்து போட்டுறணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அவர் வந்து ஒரு நல்ல மனிதராக இருக்கார். காவல்துறையில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்க்கெலாம் வருவார். காவல்துறைக்கு தேவையான உதவியெல்லாம் பண்ணுவார். சில நேரத்தில் காவல்துறைக்கு டிரைவராக கூட வந்திருக்காரு. அப்படி காவல்துறையோடு தொடர்புடையவர், ஊரை நல்வழிப்படுத்தணும்னு நினைக்கிறவர். தன்னுடைய குழந்தைகளை கூட்டிகிட்டு அந்த அம்பேத்கர் காலேஜுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்கூலில் இருந்து குழந்தைங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத பிளானை. நீங்கள் எலிஃபண்ட் கேட்டில் வந்து தலித் பாலுன்னு ஒருத்தர் இருந்தார். தலித் பாலுடைய கொலையும் இந்த குள்ளராஜா கொலையும் ஒரே பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் ஆஃப் கொலை ஒரே மாதிரி கொலை சொல்கிறீங்க இல்லையா? குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது ஆயுதம் இல்லாமல் வருவார் இல்லைங்க. அந்த ஸ்கூல்லேருந்து வெளியே வந்து வண்டியில் ஏறுற வரைக்கும் அவர் நிராயுத பணியாக இருப்பார்னு பிளான் பண்ணி தான் தலித் பாலுவையும் குள்ளராஜாவையும் கொண்டாங்க. ஸ்கூலுக்கு போய் அவர் குழந்தைய கூப்பிடும் போது எதையும் ஆயுதம் கொண்டு போக மாட்டேன். ஏன் சார் அப்போலேருந்தே இந்த விஷயங்கள் நடந்திருக்கு? ஏன் சட்டம் ரொம்ப சட்டம் தண்டனைகள் ஏன் ரொம்ப கடுமையா இல்லாம போச்சு? தண்டனைகள் கடுமையாக இருந்தால் தப்பு எல்லாம் குறைஞ்சிருக்கும்ல சார்? இதில் இந்த கூலி கொலை செய்கிறவங்க வேற ஆட்களை ஆஜர்படுத்திட்டு, இது நீண்ட நாட்களாக வந்து நான் காவல்துறையில் இருக்கும்போதுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், நீண்ட நாட்களாக வந்து விசாரணை அதிகாரிகள் வந்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும். நல்ல வந்து அதுக்கான நேரத்தை கடுமையாக செலவிட்டு, அது செலவிடாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடுது காவல் நிலையங்களில். இதை தான் அப்ரோப்ரியேட் போகிறதுக்கு நான் வந்து பல்வேறு ஊடகங்கள் வாயிலாக தமிழக முதல்வருக்கு திருப்பி அப்டேட் பண்ணேன். ஏன்னா ஹோம் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தான் காவல்துறைக்கு இன்சார்ஜ். அங்கே இருக்கிற ஒரே ஒரு இன்ஸ்பெக்டர் லா அண்ட் ஆர்டர் போட்டு அவர் வந்து எம்ஜிஆரோட பெரிய ஹீரோ ஆக்கிறாங்க. அவர் வந்து இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரத்துக்கு மனு வாங்குறதுக்கே அவர் சரியாக இருக்குமா ஒழிய, அவர் வந்து ஒரு 3 மர்டர் கேஸ் பெண்டிங்கு, 42 வழக்கில் அடிதடி வழக்குகள், திருநாடு சேவரில் ஒரு 35 இருக்குது அப்படின்னா, இத்தனை வழக்குகளையும் கையாண்டு கொண்டு ஒரு ஸ்டேஷனை மெயின்டைன் பண்ண முடியாது. எனவே காவல் நிலையங்களில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் கீழே 3 டெபுட்டி இன்ஸ்பெக்டர் போட்டு வேலைகளை பிரித்து கொடுக்கணும், வேலைப்பளுவை குறைக்கணும். கண்டிப்பாக வந்து கோர்ட்டுக்குன்னு தனி ஆஃபீஸர்ஸ் இருக்கணும், பந்தோபஸ்துக்கு தனி ஆஃபீஸர்ஸ் இருக்கணும். கோர்ட்டில் வந்து இப்போ நான் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு தான் வந்து கோபத்தோடு சொன்னது என்னென்னா, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. இப்போ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற புத்தகமே புழக்கத்தில் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா சாட்சிகளை கொண்டு போய் சிஸ்டமேட்டிக்காக எப்படி வந்து எதிரிகள் இந்த மாதிரி கடும் குற்றவாளிகள் இருக்காங்க இல்லைங்களா, இவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்கிறதுக்கு அரசாங்கம் தானே, காவல்துறை தான் செய்யணும். ஒரே ஒரு இன்ஸ்பெக்டர் அப்பாயின்ட் பண்ணிவிட்டு இவர் தான் லா அண்ட் ஆர்டர், அவருக்கு ஒரு சேரு ஒரு 16 போலீஸை கொடுத்துட்டு காலையிலேருந்து குப்பை கொட்டுறது, தெரு கூட்டுறது, ஸ்கூல் பிள்ளைங்க, ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பேச்சாளர் வர்றாருன்னு அங்கே போய் நின்றுவார். அந்த ஏரியாவில் ஒரு எம்எல்ஏ போகிறாரு, எம்பி போகிறாருன்னா அங்கே போய் நின்றுவார். கவர்னர் வர்றாருன்னா அங்கே போய் நின்றுவார். அப்படி இருக்கும்போது இங்கே வழக்கு வந்து 600 வழக்குகள் 700 வழக்குகள் தாக்கதாவது, அந்த வழக்குகளை மட்டும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்க்கறதுக்கான ஏஜென்சி நிறுவப்படவே இல்லை. இது நீண்ட நெடுங்காலமாக போலீஸ் கமிஷன்லாம் ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டது. இது வந்து தனித்தனி ஏஜென்சியை நியமிக்கணும் அப்படின்ட்டு. அது வந்து ஏன் வந்து தமிழ்நாடு அரசு இந்த இடத்துல மட்டும் கவனம் செலுத்த மறுக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் நடந்தா நிறைய விஷயங்கள் மாறும். அந்த மாதிரி வந்து இப்போ ஒரு காவல் இன்ஸ்பெக்டர் கீழே 3 டெபுட்டி இன்ஸ்பெக்டர் வந்து பந்தோபஸ்து பார்க்கணுமா, இந்த இன்ஸ்பெக்டர் போங்க. நீங்கள் வந்து வழக்குகள் நீதிமன்றங்களில் இது மாதிரி திருநாடு 7, திருநாடு 2 இது மாதிரி பாரி குற்றங்கள் ரயட்டிங் கேஸ்லாம் வந்து கேஸ் நடக்கிற பொழுது அந்த கோர்ட்டுக்கு போகிற கான்ஸ்டபிள் வந்து சொல்லிடுவாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் லெவலில் இருக்கிற அதிகாரி போய் அங்கே மணிக்கணக்கில் இருந்து முறையாக சாட்சி 1, 2, 3, 16 சாட்சிகள் 36 சாட்சிகளை வரைக்கும் வந்து எண்ணிக்கையோடு சேர்த்து கவனமாக வந்து ஆஜர்படுத்தும் போது தான் குற்றவாளி. இப்போ குற்றவாளிகள் கைப்பக்கம் இந்த கேங்ஸ்டர்ஸ் அத்தனை பேருமே எனக்கு 16 வழக்கு இருந்துச்சு, 36 வழக்கு இருந்துச்சு. இப்போ ரவி இருக்காங்களே, அவனே இந்த கொலை பண்ணியிருக்கான். இதுக்கு முன்னாடி அவனுக்கு 3-4 வழக்குகள் இருக்குது, மர்டர் கேஸே இருக்குது. ஆற்காடு சுரேஷ் மேலே வந்து பார்த்திங்கன்னா 6 மர்டர் கேஸ் இருக்குது. இன்னும் ஒரு 6 மர்டர் கேஸ் இருக்கிற மாதிரி திருப்பி வந்து லோக்கலாக வந்து கேங்ஸ்டராக மாறுவானால், இவனுக்கு பெயில் கிடச்சிருச்சு, அவன் வெளியில் தான் சுற்றிட்டு இருக்கிறான், அவன் மறுபடியும் குற்றத்தை ஈடுபடுறாங்கிறத கண்காணிக்கிறதுக்கு ஒரே ஒரு இன்ஸ்பெக்டரால் இத்தனை வேலையும் பண்ண முடியுமா? ஒரு லிமிட்டில் இருக்கிற ஒரு 36 இவர்
அவர் கமிஷனருடைய இதுபடி கணக்குப்படி இந்த சென்னை சிட்டியில் இருக்கிறவர்கள் 4000 ரவுடிகள். 4000 பேரை கண்காணிக்கிறதுக்கு, இந்த ரவுடிகளை மட்டும் கண்காணிக்கிறதுக்கு நம்மகிட்ட ஏஜென்சி இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்படி வந்து ரவுடிகளை இப்போ கேங்ஸ்டர்ஸ் ஆப்ரேஷனை கண்டுபிடிக்க, இப்போ ஆன்டி கேங்ஸ்டர்ஸ் டீம் அப்படின்னு இருக்குல்ல, அதுல சஃபிஷியன்ட் ஸ்ட்ரென்த் சரி. இப்ப வந்து சட்டங்கள் ரொம்ப கடுமைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல என்னென்ன விஷயம் கடுமைப்படுத்திருக்காங்க சார்? என்னென்ன விஷயம் மாத்திருக்காங்க இந்த கொலைக்கு அப்புறம்? இல்ல, சட்டங்கள் கடுமைப்படுத்த, சட்டமே வந்து இந்தியன் பீனல் கோடு, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், சிஆர்பிசி 3க்குமே புதிய சட்டம் வந்துருச்சு. அந்த புதிய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, கடுமையான குற்றவாளிகள்லாம் கைவிலங்கு போட்டு கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணலாம். இவ்வளோ நாள் வந்து கைவிலங்கு இல்லை, கைவிலங்கு போட்டு, ஏன்னா இந்த சட்டத்தை எழுதியவங்க இதெல்லாம் பத்தில் இவர் கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் மீண்டும் உருவாகுறாங்க. அவன் பொது இடத்துல அவன் அவமானப்பட்டாவது இன்னொரு தடவை செய்ய மாட்டான். வேண்டு ஒரு ஆளை கொண்டு போய் நம்ம இந்திய பிரஜையை அவமானப்படுத்தி தெருவில் எழுத்துட்டு போகணுங்கிற நோக்கத்தோடு எழுதப்பட்டதா எனக்கு தெரியல. இந்த மாதிரி கடுமையான குற்றம் பண்ணதுனால நம்மளை விலங்கு போட்டு பப்ளிக்கில் கொண்டு போனாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமாவது அவன் மனநிலையில் மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு தான் அந்த சட்டத்தை மாற்றிருக்கிறதா நான் கருதுகிறேன். அது மாதிரி ரிமாண்ட் பண்ணும்போது 30 நாளைக்கு 15 நாள் 90 நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அது 120 நாள் வரைக்கும் பண்ணலான்னு ரிமாண்ட் பண்ணும்போது எப்படியே 15 நாள் நீதிமன்ற காவல். அவர் எப்பேற்பட்ட கொலை பண்ணினாலும் எப்பேற்பட்ட கேஸாக இருந்தாலும் 15 நாள் நீதிமன்ற காவல் தான் எழுத முடியும். சரி, இப்போ ஒரு குற்றவாளியை பிடிக்கிறாங்கன்னா பிடிச்சி வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, போலீஸ் அடின்னு அடிச்சிருவாங்க, அடிக்கிற அடியில் நீ உண்மையை ஃபுல்லாக சொல்லிடுவ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலையை பொறுத்த வரைக்கும் கொலையாளிகள் அவங்களாவே போய் சரண்டர் ஆயிட்டாங்களே சார், அவங்கள என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க போலீஸ் ஸ்டேஷனில்? ஏன்னா எல்லாருக்குமே என்னன்னா குற்றவாளிகள் போய் சரண்டர் ஆயிட்டாங்க, அந்த இடத்துல போலீஸ் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க? இல்லை, குற்றவாளிகள் வந்து போய் சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு பொதுமக்களுக்கு அவ்வளோதான் தெரியும்.